ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜீவா. ஸோ இப்போ என்ன கதைனா, நான் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். பேசிக்கலி என்னென்னா, நான் ஒரு பைத்தியம். டே அண்ட் நைட் வந்துட்டு உட்காந்துட்டு என்ன மாதிரி கண்டென்ட் போடலான்னு சொல்லிட்டு ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு எதுவுமே சிக்காது. பட் பாருங்கள், நம்ம டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுறதோ அதையே ஒரு கண்டென்ட்டாக போடலாங்கிறதெல்லாம் நம்ம வந்து மறந்துடுவோம். அப்படித்தான் இப்போ என்னென்னா, சம்மர் வெக்கேஷனில் நான் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். சரி, தண்டமாக தானே இருக்க, எருவெல்லாம் அள்ளி கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லியிருக்காங்க. நானும் முக்கால்வாசி எருவை அள்ளி கொட்டினதுக்கப்புறம் தான் யோசித்தேன், இதை ஏன் நம்ம வந்து ஒரு டே இன் லைஃப் வ்ளாகாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் சொன்னேன், நான் வந்து ஒரு பேசிக்கலி பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து என்னெல்லாம் நான் லைஃப்பில் ரொம்ப வளர்கிறேன். இன்றைக்கி என்னென்னா பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் வந்துட்டு எருவு குழி. கண்டென்ட் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் அப்படியே எல்லாத்தையும் தூக்கி எஞ்சிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே இருக்கிற எருவு எல்லாத்தையுமே நம்ம அள்ளிட்டு போய் எங்கே கொட்ட போகிறோன்னா, அப்படியே தூக்கிட்டு போய் இந்த தட்டு காட்டுக்கும் மேலே ஒரு காடு இருக்குது, அங்கே தான் கொட்ட போகிறோம். விலாக் எடுக்கிறது வந்து எப்போவுமே ஒரு சிரமமான காரியமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் இப்போ வந்து ஆங்கிள் செட் பண்ண முடியலை, அங்கங்கே மிஸ் மேட்ச் ஆகுது. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடியல. 2000 years later. அப்படியே அள்ளி கொட்டிக்கிட்டே வந்து ஃபோனில் டைம் பார்த்தேன், வீடியோ எடுத்துக்கிட்டு. பார்த்தா 10:23. காலையிலேருந்து நான் இன்னும் சாப்பிடலை. போச்சு, பேசனை உடச்சிட்டேன். சரி, ஓகே, போய்ட்டு போகுது, நம்ம பேசணும் தானே. ஸோ காலையிலேருந்து இன்னும் சாப்பிடலை, போய் சாப்பிட்டு மற்ற வேலையை பார்ப்போம். அவ்வளோதான், சாப்பிட உட்காந்தாச்சு. அம்மா வந்துட்டு சுரக்காயில் ஏதோ செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம். நல்லாயிருக்கு. மலை சாரல் மாதிரி ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு எழுந்து பார்த்தா மணி 3 ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, சோளம் தட்ட போகிறோம். வாங்க போய் தட்டுவோம். இந்த சோளத்தை தான் நம்ம வந்து தட்ட போகிறோம். ஆக்சுவலாக ஏற்கனவே இது தட்டின சோளம் தான். பட் ஆனால் 1-2 எக்ஸஸாக ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, தட்டும்போது வராமல் இருந்திருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ தட்டி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு பேன் அண்ட் இன்னொன்று இந்த குச்சி. The next day. ஒரு பயங்கரமான இன்ஜினியரிங் மூளை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த மொட்டை வெயில் என் மேலே வெயில் படாத அளவுக்கு ஏதோ அப்படி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த சோளத்தை இன்றைக்கி அடித்து நோத்த வேண்டியதான். ஒரு வழியாக சோளத்தை தட்டி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்துட்டு நம்ம ரெகுலரான ஈவினிங் ரொட்டீனை பார்க்க வேண்டியதான். பார்ப்போம். ஹலோ கைஸ், ஐ எம் பேக். எல்லா ஒர்க்கையுமே முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 7 மணி ஆகிடுச்சு அட்மோஸ்ட். ஒரு குளியலை போட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ இதுக்கும் மேலே கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இல்லை நான் ஃபோனை பார்த்துட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். ஓகே, see you on next video. டாட்டா, பை பாய், குட் நைட்.